குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ரெண்டாவது ஹாஃப் தான் பார்க்க போகிறோம். ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல், ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஈக்குலிபிரியம்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை தான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? when the resultant of the forces acting at a point is 0. ஸோ ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிசல்டன்ட் வந்து 0ன்னு கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் the particle is at rest. ஸோ பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் வந்து இருக்கும். என்ன தான் ஃபோர்ஸஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆனாலுமே வந்து பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அண்டர் 3 forces. ஸோ இந்த புக் ஒர்க் என்னது அப்படின்னா, இஃப் 3 forces கீப் எ பார்ட்டிக்கல் இன் ஈக்குலிபிரியம் தென் their forces ஆர் coplanar அப்படிங்கிறது தான் வந்து புக் ஒர்க். இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேவா? சரி, 3 forces இருக்குது. அது ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸஸ் வந்து கோப்ளேனராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். நம்ம 3 ஃபோர்ஸஸை வந்து F1, F2, F3 அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த 3 ஃபோர்ஸஸும் சேர்ந்து தான் ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்குது, அதாவது மூவ் ஆகாமல் வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஸோ 3 ஃபோர்ஸஸ் வந்து F1, F2, F3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட ரிசல்டன்ட் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னா F1 + F2 + F3 அப்படின்ட்டு தெரியும். ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கிறதுனால இதனோட ரிசல்டன்ட் வந்து நமக்கு 0. அப்போ F1 + F2 + F3 வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, let n vector be the unit vector perpendicular to F1 and F2. F1க்கும் F2க்கும் பெர்பெண்டிகுலராக என்னங்கிற ஒரு யூனிட் வெக்டரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா F1 டாட் n கேப் 0 அப்படின்ட்டு சொல்லலாம். F2 டாட் n கேப் வந்து 0 அப்படின்ட்டு சொல்ல முடியும் பெர்பெண்டிகுலர் கண்டிஷனை வச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு F1 + F2 + F3 வந்து 0ன்னு தெரியும். ரெண்டு பக்கமும் என்னால் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அப்போ n டாட் F1 + F2 + F3 வந்து n டாட் 0 which is equal to 0. இதை வந்து நம்ம n டாட் F1 + n டாட் F2 + n டாட் F3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம், which is equal to 0 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ இப்போ n டாட் F1ம் வந்து நமக்கு 0, n டாட் F2வும் 0ன்னு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடச்சிரும்னா n டாட் F3யும் வந்து 0ன்னு கிடச்சிரும். அப்போ n டாட் F3 வந்து 0ன்னு கிடச்சிருது. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா F3 இஸ் பெர்பெண்டிகுலர் டு n அப்படின்ட்டு சொல்லிடலாம். நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா F1ம் F2வும் வந்து பெர்பெண்டிகுலர் டு nன்னு எடுத்திருந்தோம். இப்போ நமக்கு F3யும் வந்து பெர்பெண்டிகுலர் டு nன்னு கிடச்சிருச்சு. ஸோ மூணுமே பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக 3 ஃபோர்ஸஸுமே எப்படிப்பட்ட ஃபோர்ஸஸாக தான் இருக்கணும்னா கோப்ளேனார் ஃபோர்ஸஸாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ண முடியும். therefore the 3 forces are coplanar அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த புக் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுவும் நமக்கு 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் ட்ரையாங்கிள் லா, அடுத்தது கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் லா, ரெண்டுமே வந்து 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் த ஃபோர்ஸஸ் என்னது அப்படின்னா, if 3 forces acting at the point represented in magnitude and direction by the sides of the triangle taken in order, then the forces keep the particle in ஈக்குலிபிரியம். ஸோ 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளில், ABBCCங்கிற சைட்ஸில் வந்து 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த 3 ஃபோர்ஸஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து வச்சுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து எழுதணும்.
ஸோ அதுக்கப்புறம் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா let the given forces be represented in magnitude and direction by the sides AB, BC, CA of a triangle ABC. ஸோ 3 ஃபோர்ஸஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். AB, BC, CA இதுதான் வந்து 3 ஃபோர்ஸஸ். இது ட்ரையாங்கிளோட ஏபிங்கிற சைடில், பிசிங்கிற சைடில், சிஏங்கிற சைடில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட ரிசல்டன்ட் வந்து என்னதுன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் நமக்கு வெக்டர் தியரி படி என்ன தெரியும் அப்படின்னா சம் ஆஃப் தீஸ் ரிசல்டன்ட்ஸ் வந்து 0ன்னு தெரியும். அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடலான்னா வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ 0 அப்படின்ட்டு கிடைக்கிறதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் தானே இருக்கும். ஏன்னா டெஃபினேஷன் அது தானே. ரிசல்டன்ட் வந்து 0ன்னு கிடச்சிதுன்னா பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். ஸோ இங்கே ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ வந்து 0ன்னு கிடைக்கிறதுனால பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். So next பார்த்தோம் அப்படின்னா converse of the triangle law forces. If a particle is kept in equilibrium by 3 forces, then the forces can be represented in magnitude and direction by the sides of the triangle taken in order அப்படின்ட்டு. ஸோ பார்ட்டிக்கல் வந்து கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக ட்ரையாங்கிளாக என்னது அப்படின்னா ஏபி பிசி சிஏவோட சைட்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் வந்து அந்த பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்கும் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள்லாம். இப்போ கான்வர்ஸ் ட்ரையாங்கிளாக வந்து பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஃபோர்ஸஸ் வந்து சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்லாம். சரி, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸஸை வந்து F1, F2, F3 அப்படின்ட்டு 3 ஃபோர்ஸஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 இது வந்து 0. அதுதானே கண்டிஷன் ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா. அப்போ F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 0வாக இருந்துச்சுன்னா அப்போ F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு மைனஸ் F3 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா let AB and AC denote F1 and F2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ AB இந்த இருக்குது, AC இந்த இருக்குது. ஸோ AB வந்து F1, AC வந்து F2. AB and AC denote F1 and F2. Complete the parallelogram அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த parallelogram டாட்டர்டு லைன்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஏபிபிசி அப்படிங்கிறது வந்து ஒரு parallelogram வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, parallelogram லாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு தெரியும். அப்போ ஏசிங்கிற இந்த சைடு வந்து F2வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது பிபிங்கிற இந்த சைடும் வந்து நமக்கு F2 தான் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம F2 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ parallelogram லாவை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து டயகனல் ரெப்ரசன்ட்ஸ் த ரிசல்டன்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த டயகனல் தான் வந்து ரிசல்டண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இந்த சைடில் வந்து நமக்கு F1 இருக்குது, இந்த சைடில் F2 இருக்குதுங்கிறதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதனோட ரிசல்டன்ட் வந்து என்னதுன்னா F1 ப்ளஸ் F2 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். பட் ஏற்கனவே நம்ம F1 ப்ளஸ் F2 மைனஸ் F3 அப்படின்ட்டு டினோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு மைனஸ் F3 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா ஏபிங்கிற இந்த சைடு வந்து F1, பிபிங்கிற இந்த சைடு வந்து F2 கிடச்சிருக்குது, பிஏங்கிற இந்த சைடு வந்து F3 அப்படின்ட்டு வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ ஏபி வந்து F1, பிபிங்கிறது F2, பிஏ வந்து F3ஆக இருந்ததுன்னா அப்போ ஏபியை வந்து மைனஸ் F3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஏபி தான் ஆக்சுவலாக ஏபி தான் வந்து நமக்கு என்னதுன்னா மைனஸ் F3. ஓகேவா? தேர்ஃபோர் பிஏங்கிறது வந்து நமக்கு
F3 அப்படின்ட்டு வந்து கிடச்சிரும். அப்போது 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த 3 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்குது அப்படின்னா அந்த 3 ஃபோர்ஸஸும் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ பாலிகன் லாங்கிறது என்னது அப்படின்னா ஜென்ரலைசேஷன். ஸோ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது லாங்கிறது வந்து 3 சைட்ஸை வந்து எடுக்கக்கூடியது. இதை மாதிரி n சைட்ஸை எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாலிகன் லா அப்படின்ட்டு சொல்லிடலாம். இட் கேன் பி ஈஸிலி சீன் தட் இஃப் செவரல் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் கேன் பி represented in magnitude and direction by the sides of the polygon taken in order, then the particle are in equilibrium அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து பாலிகன் லா ஆஃப் forces. So several coplanar forces acting at a point, ஒரே பாயிண்ட்லேருந்து several forces வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. represents by the magnitude and direction by the sides of the parallelogram அப்படின்னா இந்த forces எல்லாம் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து வச்சுக்கும் அப்படிங்கிறது. சரி. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் த பாலிகன் லா. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் த பாலிகன் லா இஸ் சிமிலர் டு கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்குது. அது மேலே n ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த n ஃபோர்ஸஸும் பாலிகனோட n சைட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்வர்ஸ் ஆஃப் த பாலிகன் லா. ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு 6 ஃபோர்ஸஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். F1, F2, F3, F4, F5, F6 அப்படிங்கிற 6 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 6 ஃபோர்ஸஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து வச்சுருக்குது, அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பார்ட்டிக்கல் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெஃபினிஷன் படி என்ன தெரியும் அப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வந்து 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரிசல்டன்ட் தான் இது. ஸோ F1 + F2 + F3 + F4 F5 F6 எல்லாமே வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பாயிண்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ AB அப்படிங்கிற இந்த சைடில் வந்து நம்ம F1 அப்படிங்கிற ஃபோர்ஸை எடுத்துக்கலாம். பிசிங்கிற இந்த சைடில் வந்து F2ங்கிற ஃபோர்ஸை எடுக்கலாம். சிடிங்கிற சைடில் வந்து F3ங்கிற ஃபோர்ஸை எடுக்கலாம். டிஇங்கிற சைடில் வந்து F4, இஎஃப்ங்கிற சைடில் வந்து F5 அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து வெக்டார் தியரிலேருந்து சம் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் வந்து 0ன்னு தெரியும். AB + BD + DE + CD + EF + FA வந்து 0ன்னு தெரியும். இது கூட வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? இந்த ஏபியும் F1 ஈக்குவல்னு நமக்கு தெரியும். லைக்வைஸ் A2 BC ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல்னு தெரியும். அதனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு FA தான் வந்து என்னென்னு கிடைக்கும்னா F6ன்னு கிடைக்கும். அப்படி கிடைச்சிதுன்னா நம்ம எந்த இடத்துல எதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னா F6ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் த பாலிகன்னு கிடச்சிருது. அப்போ 6 ஃபோர்ஸ் எடுத்தோம். அந்த 6 ஃபோர்ஸும் வந்து ஒரு பார்ட்டிகுலர் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வச்சுருக்குன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த 6 ஃபோர்ஸும் பாலிகனோட 6 சைடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு கான்வர்ஸ் ஆஃப் த பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸ். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து நமக்கு லாமி தியரம். ஸோ இது இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லாமி தியரம் அப்படின்ட்டு கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட் 8 மார்க். ஓகேவா? இஃப் எ பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்விலிபிரியம் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் P, Q, R, then to prove that P by sin alpha is equal to Q by sin beta is equal to R by sin gamma, where alphaங்கிறது angle between Q and R, பீட்டாங்கிறது angle between P and R, காமாங்கிறது வந்து angle between P and Q. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா
each force is proportional to the sine of angle between other two. அதாவது Pங்கிறது வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா QRோட ஆங்கிளுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி Qங்கிறது எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா ஆங்கிள் பிட்வீன் PR. Rங்கிறது எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா ஆங்கிள் பிட்வீன் P and Q. ஸோ ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. அதுதான் இதை ஷார்ட்டாக சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்ட்டிக்கல் இஸ் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். ஸோ ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா டெஃபினிஷன் படி அதனோட ரிசல்டன்ட் வந்து 0. அப்போ P + Q + R = 0 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கமும் Pயால் மல்டிபிள் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா P × P plus P cross Q plus P cross R equal to P cross 0 வந்து 0 தான். அதனால இந்த சைடு 0ன்னு நான் டைரெக்டாகவே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு P × P வந்து 0 அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ நான் P × Qவும் P × Rனும் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா என்னது கிடைக்கும் எனக்கு அப்படின்னா P × Qங்கிறத வந்து டெஃபினிஷன் படி மாடுலஸ் ஆஃப் P மாடுலஸ் ஆஃப் Q சைன் தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள் பிட்வீன் P and Q. ஆங்கிள் பிட்வீன் P and Qங்கிறது காமா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லைக்வைஸ் P × Rங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு Pக்கும் Rக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பீட்டா. அதனால இதை வந்து நான் சைன் பீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். இப்போது லெட் n வெக்டர் பி த யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு P and Q அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா இதனோட டைரக்ஷன் படி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இங்கே n கேப் அப்படின்ட்டு சொல்ல முடியும். இங்கே -n கேப் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ டைரக்ஷனை வச்சு தான் இந்த இடத்துல ஒரு மைனஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸஸாக வருது. ஓகேவா? ஸோ PQ PR அப்படின்ட்டு இருந்ததுன்னா இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா PQ sin gamma into n cap plus PR sin beta into -n cap equal to 0ன்னு கிடைக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம n கேப்பை காமனாக எடுக்க போகிறேன். அப்போ PQ sin gamma minus PR sin beta into n cap equal to 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது PQ sin gamma minus PR sin beta equal to 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ PQ sin gamma equal to PR sin betaன்னு கிடைக்கும். PP கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த சைன் பீட்டாவை இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துடலாம், இந்த சைன் காமாவை இங்கே டிவிஷனில் கொண்டுட்டு போயிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா Q/sin பீட்டா இஸ் ஈக்குவல் டு R/sin காமா அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ஆக்சுவலாக நம்ம என்ன செஞ்சுருந்தோம், இந்த P + Q + R = 0ல் நம்ம மல்டிபிள் பை P அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதே P + Q + Rல மல்டிப்ளை பை Qன்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா P/sin ஆல்ஃபா = Q/sin பீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ரிக்வயர்டு ரிசல்ட்டுங்கிறது என்னது, P/sin ஆல்ஃபா = Q/sin பீட்டா = R/sin காமா. இதுதான் வந்து நமக்கு ரிக்வயர்டு ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுத்துரும். இதுதான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து லாமி தியரம் அப்படிங்கிறது. ஸோ லாமி தியரம் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேவா.
சரி, ஸோ இதுக்கு கீழே உள்ள ரிமார்க்கை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தியரம் பார்த்தோம். 3 ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருந்ததுன்னா அது வந்து கோப்ளேனாராக வந்து இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்லாம் கான்வர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்லாம், பாலிகன்லாம் கான்வர்ஸ் ஆஃப் த பாலிகன்லாம், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக லாமி தியரம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.